ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை பார்ப்பது, உங்களோடு பேசுவது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு பெண்ணை குறித்து நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும்பொழுது அநேக பெண்களை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதுல ஒரு பெண் தொற்காள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் பார்க்கும்பொழுது அதுல சொல்லப்படுகிற காரியம், அங்கு கிரேக்கு பாசையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் எனப்பட்ட ஒரு சீசி இருந்தாள். அவள்கிட்ட இருந்த காரியம் என்னன்னா, அவள் நற்கிரியையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, நற்கிரியையான காரியம் தருமங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நன்மை செய்கிற ஒரு பெண்ணாய் அந்த தொற்காள் இருந்தாள். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்? நான் பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பழகிய தேவன் பிரியமா இருக்கிற சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் நன்மை செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம். நாம் எத்தனை பேருக்கு நாம் நன்மை செய்திருக்கிறோம்? அவங்கதான் சீசியாய் சொல்ல முடியும். ஏன்னா ஏன் தொற்காலுக்கு இந்த சீசிங்கிற பெயர் வந்துச்சுன்னா, அவங்க என்ன செய்தாங்களா? நன்மைகளை செய்தார்கள், தங்கள் முடிந்ததை செய்தார்கள். இதனால்தான் அந்த தொற்கால் ஒரு நாள் மரித்து போன சூழ்நிலை எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவள் மரித்த உடனே அழுறாங்க பக்கத்துல இருந்து. ஐயோ, தொற்கால் தங்களுடைய இருக்கும்போது எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தாங்க, எவ்வளவு அங்கிகளை தைத்து தந்தாங்கன்னு சொல்லி அவளுடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஏன் இன்னைக்கு அவங்க பெயர் சொல்லப்படுனா, அவர்கள் நன்மை செய்கிற ஒரு பெண்ணாயிருந்தார்கள். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டுமா? நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்மளால் முடிந்த அளவுக்கு நான் பிறருக்கு நாம் உதவி செய்வோமாக. அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை சேஷியாய் மாற்றுவார். உங்களையும் கர்த்தர் நினைச்சவாறு ஆசீர்வதிப்பார். எனவே நாம் நன்மை செய்வோமாக. ஆமேன்.